ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே புத்தகம் தான் அறியப்படாத தமிழகம். ஸோ இந்த புத்தகம் வந்து பரமசிவன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்கிற மாதிரி வந்து இந்த புத்தகத்துலையுமே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தமிழர்கள் பற்றியும் அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட நடைமுறைகள், அப்புறம் திருமண சடங்குகள், அப்புறம் உறவு முறைகள், அப்புறம் வந்து மஞ்சள், தாலிக்கயிறு, அந்த இறப்பு பிறப்பு, அதில் நம்ம ஃபாலோ பண்ணுற சடங்குகள், அப்புறம் நம்ம கும்பிட்ற சாமி, சிறு தெய்வங்கள், குலதெய்வ கோழி, அந்த பலியிடுறது, அப்புறம் அதோட வழிபாடுகள், அப்புறம் நம்ம சமையலறையில் வந்து உணவு, இதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அது வந்து எந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லி தமிழர்கள் இதை சார்ந்து உள்ள எல்லாமே வந்து வேர்கள் வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி அதை பற்றி முழுக்க டிஸ்கஸ் பண்ணுற புத்தகமாக தான் இந்த புத்தகம் இருக்குது. பரமசிவன் எழுதின புத்தகத்திலே வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த புத்தகம் சொல்லிட்டு எல்லா எழுத்தாளர்களுமே சொல்லுவாங்க. ஏன்னா வந்து முழுக்க வந்து தமிழர்கள் சார்ந்து, தமிழர்கள் பழக்க வழக்கங்கள் சார்ந்து நிறையா விஷயம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப கிளாசிக் நாவல் கட்டுரையில் வந்து இந்த புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். நிறைய இந்த புத்தகம் வந்து சேல் ஆகிருக்கு. நிறைய எழுத்தாளர்கள் வந்து தமிழர்களாக இருக்கவங்க வந்து இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருங்க அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த புத்தகத்தில் தான் வந்து சின்ன விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நான் இந்த புத்தகத்தோட எண்டில் கூட ஒரு 5 நிமிஷம் வந்து பழைய கிளிப்பிங்கை வந்து ஆட் பண்ணுறேன். அதையுமே பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா வந்து திருப்பியும் வந்து அதே விஷயத்தை சொன்னால் கொஞ்சம் போர் அடிச்சிடும் அப்படின்றதுனால. பட் அதை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, இல்லை இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் இந்த புத்தகம் வாங்கி படிங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. பரமசிவன் அவர்கள் வந்து 30 வருஷம் வந்து அவர் பார்த்தும் கேட்டும் பயணித்தும் வந்து நிறைய விஷயத்தை வந்து எழுதியிருக்காங்க. சும்மா மட்டும் எழுதாமல் வந்து நிறையா அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, சங்க இலக்கியங்கள், அந்த கல்வெட்டு, அதிலிருந்து இன்ஃபர்மேஷனும் அதில் உள்ள சான்றுகளுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பழக்க வழக்கங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம் இது. இப்போ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம என்ன ஒரு சாப்டர் பார்க்க வந்தோம் அப்படின்னா வந்து இறப்பு சடங்கும் விருந்தோம்பலும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிறு தெய்வங்கள் அவங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து பலியிடுவாங்க அப்படின்ற ஒரு வீடியோ தான் வந்து நம்ம நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். சிறு தெய்வங்கள் பற்றியும் அதுக்கு வந்து எப்படிலாம் வந்து பலி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும், அதுக்கு உள்ள வரைமுறைகள், அப்போ பழக்க வழக்கங்கள் இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்றத பற்றி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து இறப்பு சடங்கும் விருந்தோம்பலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்தவனே வந்து அந்த சடங்கில் வந்து என்னென்ன சடங்குலாம் பண்ணுவோம், அதில் வந்து விருந்தோம்பல் குணத்தை வந்து எப்படி நம்ம அதில் சேர்த்துப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. தமிழர்களுக்கு எப்போவுமே வந்து விருந்தோம்பல் குணம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றது வந்து காலங்காலமாக வந்து அது இருக்குது. பட் இதுலேயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன தான் வந்து நம்ம வீட்டில் வந்து சோகமாக யாராச்சும் வந்து இறந்து போயிட்டாலும் வர்றவங்க வந்து சாப்பிடாமல் வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து சமையல் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே வந்து விருந்தோம்பல் வந்து தமிழர்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்களாம். இன்னொன்று வந்து தமிழர்கள் எப்போவுமே வந்து இறந்து போயிட்டா வந்து அவங்க வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எப்போவுமே நினைக்கிறது இல்லையா. ஏதோ வேறு இடத்துக்கு வந்து பயணம் பண்ணி போயிருக்காங்க, மறுபடியும் வந்துருவாங்க, இல்லை நம்மக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து எல்லாத்திட்டையுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து சில இடத்துல வந்து அந்த வாயில் அரிசி போடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த குளிப்பாட்டி விடுறது, அப்புறம் வந்து சாம்பல் வந்து தேய்ச்சி விடுறது அப்படின்னு சொல்லி நிறைய சாதி நேரத்தை வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து அந்த சுடுகாடு போகிற வரையுமே வந்து சில வீட்டில் வந்து சமைக்கவே மாட்டாங்களாம். அதாவது வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்களாம் வந்து திரவ உணவை தான் சாப்பிடுவாங்களாம், திட உணவை வந்து சாப்பிட மாட்டாங்களாம். பக்கத்து வீட்டிலலாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம், இவங்க வந்து சமைக்கவும் மாட்டாங்களாம். அதுவுமே வந்து உறவினர்களுமே வந்து சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து சில சாதியினர்கிட்ட இருக்கா. யாராச்சும் வந்து இறந்து போயிட்டு அந்த இது அடக்கம் பண்ணிட்டு வர வரையும் அதுவுமே வந்து அடக்கம் பண்ணி போயிட்டு அங்கே வந்து சில இடத்துல வந்து நைட்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க வந்து சுக்கு காப்பிலாம் வந்து கொடுப்பாங்களாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேறு டைமாக இருந்தால் வந்து அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு தண்ணி, அந்த மாதிரி நீர் ஆதாரம் வந்து கொடுப்பாங்களாம் அடக்கம் பண்ண வர்றவங்களுக்கு. சில இடத்துல வந்து பீடி, சிகரெட்டு அதெல்லாம் வந்து கொடுக்குற பழக்கங்கள் கூட இருக்கான். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் மெயின் விஷயம். பட் இதுக்குள்ளதெல்லாம் வந்து ஒன்று வந்து நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம் இது. இறப்பு சடங்கும் விருந்தோம்பலும். மரணம் என்பதை வாழ்வின் முற்றுப்புள்ளி என்று தமிழர்கள் நினைக்கவே இல்லை. தங்களிடமிருந்து இறந்தவர்களுக்கான உணர்வும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு விட்டன என்றும் அவர்கள் கருதவில்லை. சாதிகளையும் அவற்றின் உட்பிரிவுகளையும் கணக்கிட்டால் தமிழர்களிடத்தில் 1000க்கும் மேற்பட்ட உள்வட்ட திருமண அமைப்புடைய பிரிவுகள், அதாவது அகமண பிரிவுகள் உள்ளன. இருப்பினும் பண்பாட்டு பொதுமை கூறுகள் தான் இவர்களிடையே மிகுதி. அவ்வகையில் எல்லா வகையான தமிழர்களிடத்திலும் பொதுவான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் சடங்குகள் உண்டு. இறப்பு சடங்குகளும் அவ்வாறே. தமிழர்களுள் மிக பெரும்பான்மையினோர் இறந்தவர்களை புதைக்கும் வழக்கத்தையே கொண்டுள்ளனர். பிராமணர்களும் பிராமணயப்படுத்தப்பட்ட சில இடைநிலை சாதியினர் மட்டுமே இறந்தாரை எரிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளனர்.
இறந்தாரை நீராட்டுதல், அதிலும் சிறப்பாக எண்ணெய் தேய்த்து நீராட்டுதல், புத்தாடை உடுத்தல், வாயில் அரிசி இடுதல், உண்டு முடித்தவர்களைப் போல வாயில் வெற்றிலை இடுதல், நெற்றியில் அல்லது கையில் நாணயத்தை வைத்தல் ஆகிய அனைத்து சடங்குகளும் பெரும்பான்மையான சாதியார்களிடம் ஒரே மாதிரியாக அமைந்துள்ளன. இதன் பொருள் இறந்தவர் இல்லாமல் போகவில்லை, அவர் இன்னொரு ஊருக்கு பயணம் செய்கிறார் என்பதுதான். எனவேதான் இறப்பு சடங்குகள் ஒரு மனிதனை வழி அனுப்பும் சடங்கு போலவே அமைந்துள்ளன சொல்லிட்டு அந்த இறப்பு சடங்கு வந்து ஒருத்தர் வந்து வழி அனுப்புகிற மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து நம்மள்ட்ட இருந்து மொத்தமாக போகல, எங்கேயோ பயணம் போயிருக்காங்க, மறுபடியும் வருவாங்க, இல்லை நம்மக்கிட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லி தான் வந்து தமிழர்கள் எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா. அதனால தான் வந்து அவங்கள பயணத்துக்கு வழி அனுப்புகிற மாதிரி வந்து வழி அனுப்பி வைப்பாங்களாம். அதுவுமே வந்து சில இறப்பு சடங்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாயில் வந்து வெத்தலைலாம் போட்டு விடுவாங்களா, அதெல்லாம் நடந்திருக்கான். நம்ம வந்து அரிசி போடுறத பார்த்துருப்போம், அந்த குளிப்பாட்டி விடுறதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து வாயில் வந்து வெத்தலை போடுறதெல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து இறந்த வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த வீட்டை சார்ந்தவங்க வந்து யாருமே வந்து சமையல் வேலையில் வந்து ஈடுபட மாட்டாங்களாம். அவரது உறவின் முறையார், குறிப்பாக பெண் எடுத்தவர் கொடுத்தவர் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றனர்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இறந்தவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து சமைக்க மாட்டாங்களாம். அந்த வீட்டில் வந்து பெண் எடுத்தவங்க பெண் கொடுத்தவங்க அவங்க வந்து சமையல் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா இறந்தவங்க வீட்டில் வந்து அவங்க சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சமையல் வேலையை வந்து கையில் எடுத்து சமையல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா அன்னைக்கு அந்த பணத்தை வந்து எரிச்சிட்டு வர்ற வரையும். இன்னொன்று வந்து அந்த உறவினர்கள் அவங்களாம் வந்து திடப்பொருள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்களாம். திரவ பொருட்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களா, அந்த நீர் ஆதாரம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்களா. அந்த சாப்பாடு அதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்களா அந்த இறந்து எரிச்சிட்டு வந்து வர்ற வரையும். அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. சாதி கட்டுப்பாடுடைய சிற்றூர்களில் அத்தெருவில் வசிப்போர் யாரும், அதாவது குழந்தைகள் தவிர திட உணவு இல்லாமல் பசியினை தாங்கிக் கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதி கட்டுப்பாடாக இருந்தால் சின்ன ஊராக இருந்தால் வந்து தெருவில் உள்ளவங்களே வந்து திடப்பொருட்கள்லாம் சாப்பிடாமல் வெறும் நீர் ஆதாரம் மட்டும் சாப்பிடுவாங்களாம், பணத்தை வந்து எரிச்சிட்டு வர்ற வரையும். அந்த மாதிரி நடந்திருக்கான், குழந்தைகள் தவிர அப்படின்றாங்க. அதுமே வந்து சில சாதியினர்கிட்ட வந்து அந்த இறந்தவர் உடலை வந்து எடுக்கிற வரையும் வீட்டில் வந்து சமைக்கவே மாட்டாங்களாம். அந்த வீட்டில் அடுத்தடுத்த வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு அவங்க வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தருவாங்களாம். அந்த இதுவுமே நடந்திருக்கான். இன்னொன்று வந்து சில சடங்குகள் வந்து சில சாதியினர்கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த இறந்தவரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா அந்த சுடுகாட்டுக்கு. ஸோ அந்த சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம வந்து ஆண்கள் தான் போய் பார்த்துருப்போம். சில சாதியினர் வந்து பெண்களுமே வந்து அந்த பெண்களுமே வந்து அந்த அடக்கம் பண்ணுற இடத்துக்கு வந்து போவாங்களாம், சுடுகாட்டுக்கு வந்து போவாங்களாம். அந்த ஒரு பழக்கமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்றாங்க. அதையுமே நான் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். மிக சில சாதியரிடத்தில் மட்டுமே இறந்தவர் உடலோடு பெண்களும் இடுகாட்டுக்கு செல்லும் வழக்கம் இருந்திருக்கிறது அப்படின்றதுமே சொல்கிறாங்க. நவீன போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலம் வரை இறப்பு செய்தி தெரிந்தது முதல் இறந்தவர் அடக்கம் செய்வது வரை உள்ள கால இடைவெளி பெரிதாக இருக்கும். இறந்தவர் உடலை பசியோடு சென்று அடக்கம் செய்து முடித்தவுடன் மிகுந்த களைப்பினை அடைவது இயல்பாகும். எனவே இறப்பு நிகழ்ந்த வீட்டுக்காரர் சார்பாக இடுகாடு அல்லது சுடுகாடு வரை நடந்து வந்தவருக்கு உடல் களைப்பு தீர அங்கு ஏதேனும் உண்பதற்கு கொடுக்க வேண்டும் என்று விருந்தோம்பல் உணர்வு தலை தூக்குகிறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அந்த சுடுகாடு வரை நடந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த விருந்தோம்பல் பண்புமே வந்து தமிழர்கள்ட்ட இருக்கான். அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்களாம், நீர் ஆதாரங்கள் அது மாதிரி வந்து கொடுப்பாங்களாம், இல்லைனா வந்து சிறு உணவு பண்டங்கள் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்களாம். சில சிற்றூர்களில் வந்து சின்ன சின்ன ஊர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சுருட்டு பீடி சிகரெட் அதுவுமே வந்து கொடுப்பாங்களாங்க நடந்து வந்தவங்களுக்கு. மழையும் பனியும் மிகுந்த இரவு பொழுதாக இருந்தால் தென் மாவட்டங்களில் சுக்கும் கருப்பட்டியும் கொடுக்கும் வழக்கம் இருந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு சுக்கும் கருப்பட்டியும் கூட கொடுக்குற வழக்கம் இருந்திருக்கு. அதாவது நைட் நேரம் மழையாக இருந்தால் அந்த டயத்தில் வந்து அடக்கம் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. இப்பொழுது காராச்சேவு ஓமப்பொடி போன்ற பண்டங்களை கொடுக்கின்றனர். இவ்வாறு வழங்கப்படும் உணவிற்கே காட்டுப்பண்டம் என்ற பெயர்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து காட்டுப்பண்டம் அப்படின்ற ஒரு பெயருமே இருக்குது அப்படின்றாங்க. தமிழ் சாதியினரின் பொதுவான பண்பாட்டில் விருந்தோம்பல் சிறப்பிடம் பெறுவது உண்மையே. இவர்களுள் நகரத்தார் எனப்படும் செட்டியார் சாதியினர் ஏனையோரினும் ஒருபடி முன் நிற்கின்றனர். இறப்பு நிகழ்ந்த வீட்டிற்கு அவரது பங்காளிகள் உடனடியாக வந்து சமையல் வேலையை தொடங்குகின்றனர். உறவினரும் சாதிக்காரரும் உரியவரிடம் உரிய முறையில் துக்கம் விசாரித்த பின்னர் வீட்டுக்காரர் அவரை பசியாறுமாறு, அதாவது உண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறார்னு சொல்லிட்டு அந்த செட்டியார் சாதியர்களை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து முன்னோக்கி இருக்காங்களா. என்ன வந்து இறந்தவங்க வீட்டுக்கு வந்து பங்காளிங்கள்லாம் வந்து அவங்க வந்து சமையல் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அதுமாதிரி துக்கம் விசாரித்து முடிச்சவொன்னே தான் வந்து சாப்பிட உட்காருவாங்களாம். அங்கே அந்த இடத்துல வந்து விருந்தோம்பல் பண்பு ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. தன் குடும்பத்தின் கடுமையான துயர வேலையிலும் துயரத்தில் பங்கேற்க வந்தவரின் பசி உணர்வை சிந்தித்து பார்த்து உண்ண செய்வது தமிழர்கள் தம் வாழ்வில் விருந்தோம்பலுக்கு தந்த சிறப்பிடத்தை காட்டி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு, இறந்தவங்க வீடு நம்மளாக இருந்தாலுமே நம்ம சோகத்தில் இருந்தாலுமே வந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது வந்து அது வந்து தமிழர்களோட விருந்தோம்பல் பண்பை தான் வந்து சிறப்பாக காட்டுது, அந்த இறப்புலைமை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இறப்பு சடங்கும் விருந்தோம்பலும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள ஒரு சின்ன ஒரு விஷயம் அதுதான் வந்து நம்ம சொன்னோம். ஸோ முடிஞ்சளவு இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப இன்ஃபர்மேஷன் தமிழர்கள் சார்ந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம். இது வந்து நற்றினை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. 90 ரூபாய் தான் இந்த புத்தகம். ஒரு 112 பக்கங்கள் இருக்கும். இது வந்து கிளாசிக் கட்டுரை நூல் வரிசை சொல்லிட்டு அந்த கிளாசிக்காக வந்து சில அந்த நூல்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கிளாசிக் கட்டுரை நூல்கள் வந்து இது வந்து பெஸ்ட் கட்டுரை நூல்கள்னு சொல்லி இந்த டேக்லைனே வந்து போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த புத்தகம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கும். அறியப்படாத தமிழகம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி
முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பழைய கிளிப்பிங் ஒன்று வச்சிருக்கேன் இந்த புத்தகத்தை பற்றி சின்ன விஷயம் சொன்னது. அதையுமே இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, அவ்வளோ இன்ஃபர்மேஷன் உள்ள புத்தகம். இந்த புத்தகம் வந்து நான் இறைவி வெப்சைட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணேன், அங்கேருந்து தான் வந்துருச்சு. அதில் வந்து இந்த டேக்ல நூல் வந்துருச்சு, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லைன்னு சொல்லிட்டு சேக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த டேக்ல நோடு வந்துருக்கு. ஸோ நீங்களுமே எல்லா வெப்சைட்லையும் செக் பண்ணுங்கள், எந்த வெப்சைட்டில் கம்மியாக இருக்கோ நீங்கள் வாங்கி படிங்க. வெப்சைட் சொல்லணும்னா வந்து இறைவி புக் ஸ்டோர் இருக்குது, அப்புறம் panuval.com இருக்குது, அப்புறம் சீர் வாசகர் வட்டம் சொல்லி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காமன் ஃபோக்ஸ்ன்னு இருக்குது. நீங்கள் காமன் ஃபோக்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ணால் வந்து கொரியர் சார்ஜே இல்லை. அப்புறம் விகடன் புக்ஸ் இருக்குது, அதில் இந்த புத்தகம் இருக்கும் மொத்தம். பட் இப்போ நான் சொன்ன வெப்சைட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த அறியப்படாத தமிழகம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எதில் கம்மியாக இருக்கோ புக் பண்ணுங்கள். காமன் ஃபோக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு மேலே புக் பண்ணால் கொரியர் சார்ஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. நான் அந்த கிளிப்பிங்குமே இந்த இதில் ஆட் பண்ணுறேன். நன்றி. இந்த புத்தகம் வந்து தமிழர்களோட வேர்கள் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுக்கு தான் வந்து முழுக்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது இருக்கும். தமிழரோட வேர்கள் அப்படின்னா வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்க முறை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மாறி இருக்குது, நம்ம சமையலில் வந்து அந்த நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்போல்லாம் நிறைய இங்கே யூஸ் பண்ணுறோம்ல, இதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய்கள் வந்து நம்ம சமையல் அறையில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பல்லாங்குழி வந்து சீர் கொடுக்குறாங்கல்ல, அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது மாதிரி வந்து தாலியும் மஞ்சளும் இப்போ கட்டுறோன்னா அதோட தொடர்ச்சி வந்து எங்கேருந்து வந்துச்சு. அது வந்து அரங்கான் கயிறுல இருந்தால் வந்து தாலின்னு சொல்லி ஒன்று வந்துச்சுன்றாங்க. ஏன்னா 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையும் தாலின்றதே எதுவுமே இல்லைன்றாங்க. சும்மா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதாவது தாலின்றதே 10ஆம் நூற்றாண்டு வரை இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பரமசிவன் அவர்கள் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் 30 வருஷமாக அவர் படித்தும் கேட்டும் பார்த்தும் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் வரலாறாக பதியப்பட்டிருக்கு. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ என்ன சான்று இருக்குது அப்படின்றதையுமே சொல்லுவாங்க. அதாவது சங்க இலக்கியத்தில் மணிமேகலை, சிலப்பதிகாரம் இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பு இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து தமிழர்கள்ட்ட இல்லவே இல்லை. இந்த பழக்கத்தில் இருந்தால் இது வந்து ஆரம்பிச்சிருக்கு, இதோட வேறு வந்து இதுதான். இதுக்கு வந்து இந்த சங்க இலக்கியங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கல்வெட்டு இருக்கும், குடுமியான் மலையில் உள்ள கல்வெட்டு, சித்தனவாசலில் உள்ள கல்வெட்டு, மதுரையில் உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள், கல்வெட்டுகள், சான்றுகள், ஏடுகள் இதெல்லாம் வந்து இப்போவும் இருக்குன்னு சொல்லி அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தை சும்மா மட்டும் சொல்லாமல் அதோட வேர்கள் எங்கே இருந்துச்சு, அதுக்கான சான்று எங்கே இருக்குன்னு அதையுமே இந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க. பிரியாணி எப்படி வந்துச்சு, கஞ்சான்றது வந்து எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு, பிச்சை எடுக்கிறவங்க எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்க, நம்மளோட உணவும் எப்படி இருந்துச்சு, வாழ்வும் வந்து எப்படி இருந்துச்சு, நம்ம வீடுகள் வந்து எப்படி இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து 2 வாசல் வைக்கிறதுக்கு, வீட்டுக்குள்ளே கிணறு வைக்கிறதுக்கே வந்து மன்னர்கள் பர்மிஷன் கொடுக்கணுமா. அதுதான் வந்து இங்கே இருந்திருக்கான். உங்களுக்கு ஒரு மாடி எக்ஸ்ட்ரா கட்டணும்னா வந்து அந்த செங்கல், சுடப்பட்ட செங்கல்னால வந்து ஒரு வீடு கட்டணும்னா கூட பர்மிஷன் வாங்கணுமா. 2 பக்கத்து வாசலே வந்து நிறைய சாதியினருக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கலையா. கிணறு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைக்கல. அதுமாதிரி வந்து ஒரு வீடு கட்டி மாடி கட்டுறதுக்கு வந்து பர்மிஷன் வேணுமா. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு சொல்லி அந்த ஒரு வரலாறாக இருக்கும். வைணவர்கள், சமணர்கள் அவங்களோட வரலாறு இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன இருக்குன்னா வந்து இப்போ நம்ம முனிவர்கள் சொல்கிறோம்ல, அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு வரலாறு இருந்துச்சு, முனிவர்கள் எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்றதுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். சித்தர்களுக்கு வந்து எப்படி வந்தாங்க, சும்மா வந்து அந்த கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கவங்கள மட்டும்லாம் சித்தர் இல்லை. சித்தர்ன்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 7 பேர் 8 பேரில் அதில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். சங்கு வந்து அந்த நம்ம சங்கு, வலம்புரி சங்கு, அந்த சங்குலாம் சொல்கிறோம்ல, அது வந்து தமிழர்கள் வாழ்வில் வந்து சங்கு எப்படி கூடவே வந்துச்சு அப்படின்றதையுமே இருக்கும். முதல்லாம் வந்து இப்போ வந்து சாவுக்கு சங்கு ஊதுறாங்கல்ல, இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் நடக்கிறப்ப கூட சங்கு ஊதுவாங்களா. 1800 காலகட்டங்கள் வரையும் ஒரு சாதியினர் வந்து கல்யாணம் பண்ணுறப்ப கூட வந்து சங்கு ஊதுவாங்க அப்படின்றதுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை, வரலாறுகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தமிழர்கள் சார்ந்த பழக்க வழக்கங்கள், நமக்கு இப்போ இருக்க நடைமுறைகள், உணவு பழக்கங்கள், அந்த உறவு முறைகள், உறவு பெயர்கள் இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஒரு வேர் வந்துச்சு அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அலசு ஆராய்ஞ்சிருக்கும் இந்த புத்தகம். ஒரு 90 ரூபாய், ஒரு 100 பக்கங்கள் உள்ள புத்தகம். தமிழர்கள் எல்லாமே வந்து முக்கியமாக இந்த புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லி நிறைய எழுத்தாளர்கள் வந்து இந்த புத்தகத்தை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இன்னொன்று வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா வந்து கல்வெட்டு சார்ந்தெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்கும். அதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல். இன்னும் வந்து நம்ம சங்குன்னு சொல்கிறோம்ல, அந்த சங்கு வந்து வலம்புரி சங்கு அப்படின்றத பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது வந்து வலம்புரி சங்கு வந்து கடலில் வந்து மீனவர்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து சங்கை ஊதி வந்து அந்த கடல்லேருந்து வரும்போதே தெரிவிப்பாங்களா, எங்களுக்கு வந்து வலம்புரி சங்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சங்கை வந்து மன்னர்களுக்கும் அந்த கோயில்களுக்கும் மடாலயங்களுக்கு தான் கொடுக்கணுமா, இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அரசர்கள் வந்து அந்த வலம்புரி சங்குக்கு வந்து கட்டளை போட்டிருக்காங்களா. அந்த அளவுக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எல்லாமே இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே அந்த உறவு பெயர்கள்லாம் எப்படி வந்துச்சு அதுக்குமே இருக்குது. இதுக்கு மாதிரி நிறைய வரலாறுகள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ நீங்களுமே வந்து தமிழர்கள் உடை எப்படி இருக்கும், வீடும் வாழ்வும் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கும் சொல்லும். அதுக்குமே வந்து அந்த உரலும் உலக்கையும் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு உள்ள வரலாறுலாம் வந்து சொல்லும். அதுக்கப்புறம் வந்து
தேங்காய் நம்ம யூஸ் பண்ண அரைக்கிறோம்ல, அதுக்குள்ள வரலாறு தமிழர்கள் வந்து எப்படி வந்து தேங்காய் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது இருக்கும். அதுமாதிரி வந்து பிச்சை அப்படின்ற ஒரு பழக்கம் வந்து தமிழகத்துக்குள்ள எப்படி வந்துச்சு, தமிழகத்தில் வந்து பிச்சைக்காரங்களாம் இல்லையா, சில சமையல்கள் வந்து அந்த பிச்சை எடுக்கிற வந்து அக்செப்ட் பண்ணாங்களாம். அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மூலியமாக தான் வந்து பிச்சை அப்படின்றது இருக்கும். அதுமாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எண்ணெய், தமிழர்கள் வந்து எண்ணெயெல்லாம் வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும். நம்மளோட உணவும் நம்மளோட நம்பிக்கையும் வந்து என்னமாக இருந்துச்சு, அந்த கிழங்கு வகைகள் உணவெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு தமிழர்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்றது. அதுமாதிரி வந்து உப்பும் உணர்வும், அந்த உப்புக்கும் உணர்வுக்கும் சம்மந்தம் நிறையா இருக்குது. தமிழர்களுக்கும் அந்த உப்புக்குமே வந்து நிறையா சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இருக்கும். அதுமாதிரி வந்து திருமணம் நடக்கிறப்ப வந்து மணமகன் வரலைன்னா வந்து மணமகள் அவங்க இருப்பாங்க. அந்த மணமகனோட தங்கை என்ன பண்ணுவாங்கன்னா, மணமகன் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வந்து வச்சுருந்து, மணமகனுக்கு அந்த மணமகன் இல்லாதனால அந்த ஒரு மணமகன் யூஸ் பண்ண ஒரு பொருளை வச்சுருந்து மணமகனோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னா மணமகளுக்கு வந்து தாலி கட்டுவாங்களாம். அந்த மாதிரிலாம் வந்து வரலாறில் வந்து தமிழர்கள் வந்து திருமணங்கள் நடந்திருக்குன்றாங்க. அதையுமே வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க. அந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம் வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் வளரி அப்படின்றது வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அது வந்து தமிழர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணாங்க. இப்படி போட்டு விட்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ரொம்ப அதிகமாக இடம் இருக்காது, ரொம்ப கம்மியான இடையாக இருக்கும், இரும்பில் செஞ்சதாக இருக்கும். அது வந்து எதிரியை வந்து ரொம்ப தூரத்தில் தொலைவில் போய் தாக்கும். பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த மருது சகோதரர்கள்லாம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாளையக்காரர்கள்லாம் வந்து இதை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயுதமாக. பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து சமாளிக்கவே முடியலன்னு சொல்லி அந்த ஆயுதம் தடை சட்டம் கொண்டு வந்து இந்த வளரி அப்படின்றத வந்து 20,000 வளரியை வந்து நம்ம தமிழர்கள்ட்ட இருந்து பாளையக்காரர்கள், மருது சகோதரர்கள் இவங்க எல்லாத்திட்டையுமே இருந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க பிரிட்டிஷ்காரங்களால் வந்து இந்த வளரி அப்படின்ற ஆயுதத்தை வந்து சமாளிக்க முடியல. எங்கேருந்து வருதுன்னே தெரியல, சல்லுன்னு வந்து அந்த கழுத்தெல்லாம் கிழிச்சிருந்தான். அதனால் வந்து அது ஆயுதம் தடை சட்டம் போட்டு அதெல்லாம் வந்து அபகரித்து வச்சுட்டாங்க. அந்த ஒரு வரலாறும் இருக்குது. ஏன் நான் அந்த வளரியை பற்றி சொல்கிறேன்னா, இது வந்து பெரிய வரலாறு. பட் இந்த மாதிரி ஒரு மணமகன் வந்து வளரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மணமகன் வந்து கல்யாணத்துக்கு வர முடியலன்னு மணமகன் யூஸ் பண்ண வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து மணமேடையில் வச்சு மணமகனோட தங்கை வந்து மணமகளுக்கு வந்து தாலி கட்டினாங்களாம். இந்த மாதிரி ஒரு வரலாறு நடந்திருக்கான். அதுக்கான சான்றுகளுமே இங்கே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். தமிழர்கள் கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அறியப்படாத தமிழகம் பரமசிவன் அவர்கள் எழுதியது. பரமசிவன் அவர்கள் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அவர் எழுதின நிறைய புத்தகத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. இது வந்து ஒரு 90 ரூபாய் நற்றினை பதிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒரு 100 பக்கங்கள் உள்ளது. இது வந்து ஒரு கிளாசிக் கட்டுரை நூல் வரிசை சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கிளாசிக்கான ஒரு கட்டுரை புத்தகத்தில் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகன்றாங்க. நன்றி.